நாட்டு மாடு பிரியலுக்கு வணக்கம்ங்க. ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு 2 விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க. நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3ஆம் ஏத்துங்க, கடப்பல் முளப்பு, காங்கயம், நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பெருவெட்டான செவல மாடுங்க. ஈத்து 3ஆவது ஏத்துங்க, சுழி சுத்தமாக இருக்குது, கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க. நல்லா கொம்பு தலையில் நல்லா எல்லாருக்கும் அமைப்பில் நல்லா முகலட்சணமான மாடுங்க. நல்லா உடம்பு வந்து நல்லா பெருங்கூட்டான உடம்புங்க, நல்லா நீள உயரம், நல்லா பெரு உடம்புல பெருவெட்டான மாடாக இருக்குது. திமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டத்திமிழ் அமைப்பில், ரெட்டநாடி உடம்பில், நல்லா எலும்பு கணத்தில், கால் ஊக்கத்தில் தெளிவான மாடாக இருக்குதுங்க. காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க, நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ளே கன்று ஈனுங்க. செவலக்காலைக்கு இன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. 4 காம்பு ஓர்ஸாக இருக்குங்க. ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு நீளத்தில் தெளிவான காமமைப்பாக இருக்குது. மாட்டினுடைய முதுகு வந்து பார்த்தீங்கன்னா அகலமான முதுகமைப்புங்க. புறவமைப்பு நல்ல அகலமான புறவமைப்பு, நல்ல வால் வந்து நல்ல சன்ன வாழை, நல்லா பயிர் வாழை இருக்குங்க. நல்ல பெருங்கூட்டான மாடு, நல்லா பெருவெட்டான மாடு, ஒரு செவல மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம். இன்னும் 10 நாளுக்குள்ளே கன்று ஈனுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாமுங்க. 2 பேருமே பராமரிச்சுக்கலாம். பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 2, சாயந்தரம் 2, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் கறவை கறந்துட்டு கண்ணுக்குள்ளாமுங்க. காலையில் 3 லிட்டர், சாயந்தரம் 3 லிட்டர் பால் மடியில் இருக்குங்க. நாம் 2 லிட்டர் கறந்துக்கிட்டு கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டர் விட்டுக்கலாமுங்க. தாளிதே நல்லா குடிச்சிக்குது, தேவை நல்லா எடுத்துக்குதுங்க. பதட்டம், பயம், மிரளியோ எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப சாதுவாக, ரொம்ப குணமான மாடாக இருக்குது. காலணிக்காமல் பால் கறக்கணும். ஒரு நேரத்துக்கு 2 வடிவால் தெளிவாக கறந்துக்கணும். நல்ல பெருவெட்டு மாடாக ரெட்டத்தமிழ் அமைப்பில், ரெட்டநாடி உடம்புல ஒரு செவல மாடு வேணும் அப்படின்னா இந்த சென மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. இந்த செவல மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 67,000 ரூபாய்ங்க. இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குது. நீங்கள் நேரில் வந்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம், அல்லது ஃபோன் மூலிமா உண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 6 பல்லுங்க, 2ஆம் ஏத்து, காங்கயம், மயிலை மாடுங்க. மயிலை காலைக்கு இன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. பல்லு 6 பல்லுங்க, 2ஆம் ஏத்துங்க, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க. மாடு நல்லா மயில மாடு, நல்லா பெருவெட்டான மாடாக, பெருங்கூட்டான மாடாக இருக்குதுங்க. நல்லா கொம்பு வந்து நல்லா அழகு லட்சணமான கொம்பு அமைப்புங்க, வெள்ளாறு கொம்பு அமைப்பு, நல்லா முகலட்சணமான மாடாக இருக்குது. நல்லா உடம்பு வாகைங்க, நல்லா நீள உயரம், நல்லா திமிழேத்தத்தில், புறவேத்தம், வாழறக்கம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க. இன்னும் 10லிருந்து ஒரு 12 நாளுக்குள்ளே கன்று ஈனுங்க. 9 மாதம் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 10லிருந்து 12 நாளுக்குள்ளே கன்று ஈனுங்க. மயிலை காலைக்கு இன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். 2 பேருமே பால் கறந்துக்கலாமுங்க. தாளிதன் நல்லா குடிச்சிக்குதுங்க, தேவை நல்லா எடுத்துக்குது. பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2, சாயந்தரம் 1 லிட்டர் கண்ணுக்கு போக கறந்துக்கலாம். மயில மாடு நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான மாடாக இருக்கணும். கால் அணைக்காமல் பால் கறக்கணும், பல்லுப்பாக்கியில் இருக்கணும் அப்படின்னா இந்த சென மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 57,000 ரூபாய்ங்க. ஒரு மாடு நமக்கு அடுத்தாள் வச்சுருந்தாலும் நல்லா முகலட்சணமான மாடாக, நல்லா பெருவெட்டு மாடாக இருக்கணும். கால் அணைக்காமல் பால் கறந்துக்கணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சி 2 பேரும் பராமரிக்க தரத்தில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை வாங்கிக்கலாமுங்க. இதெல்லாமே நம்மகிட்ட கன்று மாடுகள் இருக்குதுங்க, கிடாரி கன்றுகள் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ பண்ணைக்கு நேரில் வாங்க, உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. நாம் மதியம் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே விற்பனை பதிவுகள் போட்டுட்ருக்குறோமுங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க. நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரியான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி, வணக்கம்ங்க.